ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட ஸ்பெஷல் விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாட்டில் மூடி, பாக்ஸஸோட மூடி ரியூஸ் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸோட மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் பார்த்திங்கன்னா பின் யூஸ் பண்ணி, அதாவது சேஃப்டி பின் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இது ஒரு ரோவில் பார்த்திங்கன்னா 6 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஹோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டையும், அடுத்து கொஞ்சமாக கேப் போட்டு அடுத்த 2 ஹோல் போட்டு, அடுத்த கொஞ்சம் கேப் போட்டு அடுத்து 2 ஹோலும் போட்டு, அந்த மாதிரி 6 ஹோல் போட்டு எடுக்கிறேன். இதே மாதிரி கீழே 5 லைன் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுக்கிறேன். அந்த ஹோல்ஸ் லைனாக போட்டதுக்கப்புறமா அதுக்கு நேராக 6 ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு லைன்லையுமே நான் போட்டு எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் பண்ணி விடுறதுக்காக அதில் 2 லேயர் மாதிரி இருக்குது. அந்த 2 லேயர்லேயுமே பின் வச்சு ஹோல் போட்டு எடுக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி போட்டு எடுக்கிறேன். அது சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நான் ஹோல் போட்டுட்டு இனி டொயின் வச்சு கட்டி எடுத்துக்கிறேன். இந்த மூடியோட சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒட்டி எடுக்கலாம். இல்லை ஸ்டிக்கர்ஸு, குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சைடில் ஒட்டி எடுக்கலாம். இல்லை கலர் செல்லோடப் கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக கிராண்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒரு இயரிங் ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற இயரிங்ஸை எல்லாமே நான் போட்டு வைக்க போகிறேன். இது இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு இதில் இருக்கிற கல் எதுவுமே கீழே விழாது. நம்ம பாக்ஸில் சேர்த்து வைக்கும்போது கல் சீக்கிரமாக டேமேஜ் ஆகி டக்குன்னு இதுலேருந்து விழுந்துடும். காதில் போட்டுட்டு கழட்டி இதில் வச்சிட்டோம்னா சேஃபாக இருக்கும். அப்படியே இருக்கிறதுனால சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற கம்மல் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஸ்டாண்டு மாதிரி பண்ணி நம்ம வச்சுட்டு ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா இது ஆடாமலே இருக்கிறதுனால சீக்கிரமாக எதுவுமே இதிலேருந்து கல்லும் இலகி போகாது. நீட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன மெத்தடு தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதை விட பெரிய மூடி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே நிறைய கம்மல் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, அதுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் டப்பாவோட மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியை பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் லேஸ் எடுத்திருக்கேன். பழைய ட்ரெஸ்ஸில் இருந்த லேஸ் தான். இது நான் ஆல்ரெடி நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சைடு எல்லாமே கன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்டாக ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த லேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளெயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டால் போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டில் மூடி ரீயூஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துட்டேன். இனி மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. பேக் சைடுமே நமக்கு தேவைப்பட்டோன்னா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டெக்கரேட் பண்ணலை, இப்படி தான் எடுக்க போகிறேன். இனி சென்டரில் பார்த்திங்கன்னா என்கிட்ட பழைய ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுக்கிறேன். நான் கன் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்கவே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக க்யூட்டாக இருக்குது. இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான். இல்லை உங்கள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாடலாக இருக்கட்டும் அப்படின்னா வேறு எதுனா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை கூட ஒட்டி ஹாலில் மாட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னும் பின்னாடி பார்த்திங்கன்னா நான் டபுள் சைடு செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டிப் நம்பர் 3, அதுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் பாட்டிலோட மூடி தான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா லாலிபாப் குச்சி தான் எடுத்திருக்கேன். லாலிபாப் மிட்டாய் அதிகமாக எங்கள் வீட்டில் வாங்குறதுனால இந்த குச்சி எப்பயுமே இருக்கும். நான் வேஸ்ட்டில் போடாமல் இதை ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகிருக்கு. இதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். 2 ஸ்டிக்காக 3 இடத்துலையா இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஒரு இதுலேயுமே 2 யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் 2 ஸ்டிக் எடுத்திருக்கேன்.
ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பிஸ்தா தோடில் பண்ண ஃப்ளவரை தான் இதுக்கு மேலே வச்சு விட போகிறேன். அந்த ஃப்ளவர் பண்ண வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டில் வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஷோபீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஐடியா. இதையுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.